பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மினி எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்கலான்னா வந்து இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் வந்து எக்கனாமிக்ஸ்னால் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா எக்கனாமிக்ஸ்னால் வந்து எக்கனாமிக்ஸ்னால் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பேசிக் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் வந்து சயின்ஸ் அண்டு வெல்த்து. எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் அண்டு வெல்த்து சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸ் அண்டு வெல்த்து. மாடர்ன் ஸ்டேட் வந்து முன்னாடி இருக்கிற இதில் வந்து சயின்ஸ் எக்கனாமிக்ஸு எப்படிலாம் பொருளாதாரம் எப்படி நாட்டெல்லாம் காசு காசு வளர்ச்சி அடைந்திருக்கு, முதிர்ச்சி அடைந்திருக்கு, எப்படி எல்லாம் இருக்குது, இதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆத்தர் வந்து என்னென்னலாம் இருக்காருன்னா த வெல்த் டெஃபினேஷன். ஆடம் ஸ்மித் வந்து இவர் வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காருப்பா. இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னா 1723 1790. இன் ஹிஸ் புக் என்கொயரி இன்டு ஏ நேச்சுரல் காசஸ் ஆஃப் வெல்த் நேச்சர் வந்து 1976. எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் வெல்த். இது வந்து சயின்ஸ் ஆஃப் வெல்த்து சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் தி நேஷ்னல் வெல்த். இவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து நேஷ்னல் ஆஃப் வெல்த்து. நேஷன் வெல்த்துனா நம்ம இந்த நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து மனுஷங்கள்லாம் முதிர்ச்சி அடைந்திருக்காங்க, காசு லேபர்ஸ்லாம் எப்படிலாம் காசு தருவாங்க சொல்கிறாங்க. சொசைட்டியில் வந்து ப்ரொமோட் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ். இவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கன்சிடர் இண்டிவிஜுவல் சொசைட்டி. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கன்சிடர் இண்டிவிஜுவல் சொசைட்டின்னா தனியாக வந்து அவர் சொசைட்டி வந்து எப்படி வந்து இண்டிவிஜுவல் ஹேண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்மித் ஃபேபர் இன்ட்ரடியூஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். ஸ்மித் வந்து ஃபேபர் இன்ட்ரடியூஸ் டிவிஷன் ஆஃப் லேபருக்கு வந்து எப்படிலாம் ஸ்மித் வந்து என்னென்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆல்டன் ஸ்மித் வந்து என்னென்ன டிவிஷன் ஆஃப் லேபர், எவ்வளோ பொருளாதாரம் காசு கொடுக்கணும், எவ்வளோ வந்து லேபருக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோலாம் காசு கொடுக்கணும், எப்படிலாம் இந்த பப்ளிஷ் ஆஃப் ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படி ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இது வந்து சொல்கிறாரு ஹஸ் பீன் டிஸ்கிரைப் த எஃபெக்டிவ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் செப்பரேட்லி. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வெல்ஃபேர் டெஃபினேஷன். ஆல்ஃபர் மார்ஷல் வந்து எப்போ வந்து பிறந்தார் 1842 1924. இந்த புக் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இந்த புக் வந்து பப்ளிஷ் பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி டிஃபைன் எக்கனாமிக்ஸ் தஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. எக்கனாமிக் இஸ் ஏ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் எக்ஸாமின் த பார்ட் இண்டிவிஜுவல் ஆக்ஷன் மோஸ்ட்லி வித் கனெக்டட். இவர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து என்னென்னலாம் காசு பொருளாதாரம் கொடுக்கணும், எப்படிலாம் கொடுக்கணும், எப்படிலாம் செஞ்சுருக்காங்க. த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் மார்ஷல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் நாட் ட்ரீட்டட் ஆக்டிவிட்டி பி எண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இது வந்து பொருளாதார நாட்டில் வளர்ச்சி எப்படி முதிர்ச்சி அடைந்திருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு. த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக். இது அவர் சொன்னது த சயின்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து அறிவியல் சார்ந்த எக்கனாமிக் வந்து நம்ம அறிவியல் சார்ந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நாட்டில் வந்து இப்போ கிராஸ் பே அதெல்லாம் பார்க்க போகிறோம்.
கிராஸ்வே இதெல்லாம் அரைவல்ஸ் அந்த மாதிரி பீப்புள் வந்து ஏபிபிலாம் மூவ் பண்ணுறாங்க, ஏபிபிலாம் லவ் பண்ணுறாங்க. ஏபிபிலாம் எக்கனாமிக் வந்து சோஷியல் சயின்ஸு, ஸ்டடி ஆஃப் பீப்புள், கிறிஸ்டிசம், மார்ஷல் ரெக்கார்டட் மினி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ்.